Hi friends, we are going to discuss the topic in TRP Computer Science Business Computing Unit la Data Warehouse topic பத்தி discuss பண்ணலாம். So what is data warehouse? So நமக்கு warehouse நாலே என்னன்னு தெரியும் இல்லையா? நம்ம எல்லாமே கிடங்குன்னு சொல்லுவோம். So நம்ம நிறைய large amount of datas வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற place அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா data warehouse ன்னு சொல்றோம். So the data warehouse is a relational database that is designed for query and analysis rather than transaction processing. Yeah. So நார்மலா ஒரு டேட்டாபேஸ் எடுத்தாலே நம்ம எதுக்காக அந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம்னா டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ த டிரான்சாக்ஷன் இந்த சென்ஸ் நம்ம வந்து டேட்டாஸை கிரியேட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் இல்லையா? ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் அ டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ நார்மல் டேட்டாபேஸ்ன்னு எடுத்தீங்கனாலே அது வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்காக இருக்கும். பட் டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது இட்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ், அதாவது லார்ஜ் வாஸ்ட் டேட்டாபேஸா இருக்கும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்மளால டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். எதுக்காக இந்த டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் பண்றோம்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்ட் ஃபார் அனலிட்டிக் பர்பஸ் தான். ஸோ அனாலிசிஸ் பர்பஸ்க்காக மட்டுமே தான் இந்த டேட்டா வேர்ஹவுஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். It includes a historical data derived from transaction data from single and multiple sources. So ஒரே ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுக்காம டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த டேட்டா வேர்ஹவுஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். So the main purpose of data warehouse வந்து analytical purpose தான். So historical analysis பண்றதுக்குலாம், so for example நம்ம business organizationsலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இன்வென்ட் பண்றாங்க, இல்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க, இல்ல ப்ராடக்ட் ஏதாவது சேல் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எவ்வளவு பாப்புலரா இருக்கு, ஸோ எவ்வளவு இயர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அந்த நம்ம பீப்புள் கிட்ட பாப்புலரா இருக்கு. ஸோ அந்த சர்வே எல்லாம் எடுக்கிறதுக்கு they needs a survey from many years. Okay, the past yearsல இருந்து அவங்களுக்கு அந்த சர்வே வேணும். சோ அப்ப அந்த ஒரு 3 months பேக், 6 months, இல்ல 1 year, இல்ல 5 years பேக், அந்த மாதிரி நம்ம அந்த இயர்ஸ்ல இருந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னும் போது சோ they need the history of the particular product. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஹிஸ்டரி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஹிஸ்டரி பேசிஸ்ல ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்காக இந்த டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் பண்றாங்க. Data warehouse provides the integrated enterprise-wide historical data and focus on providing support for decision makers for data modeling and analysis. So நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ண போறோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து கரண்ட் டேட்டாவோடது இல்லாம ப்ரீவியஸ் டேட்டா ரிலேட்டடா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். பிகாஸ் இட் கலெக்ட்ஸ் ஆல் தி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஃப்ரம் த டிஃபரெண்ட் சோர்சஸ். ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணிடாம நிறைய சோர்சஸ்ல இருந்து எல்லா டேட்டாஸும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, அந்த டேட்டாஸை பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்றதா இருந்தாலும் we can make a decisions. ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்காக ஒரு ஃபர்தர் ஸ்டெப் நம்ம perform பண்றதுக்காக we can use this data warehouse. Data warehouse is a group of data specific to the entire organizations, not only to a particular group of users. So users மட்டுமே பேஸ் பண்ணி இல்லாம ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டால இருந்து எல்லா டேட்டாஸையும் வந்து நம்ம டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். It is not used for daily operations and transaction processing, but used for making decisions here. So daily operations like current data operations வந்து data warehouseல இருக்காது. எப்படி நம்ம டேட்டாபேஸ்ல வந்து கிரியேட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், மாடிஃபை, ஆல்டர், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து we are used with it. ஓகேயா? ஸோ அந்த எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே இந்த டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்காது. It just loading the data and accessing the data தான். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல நம்ம டேட்டாஸ் எல்லாம் எடுத்து நம்ம டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ண டேட்டாஸ் நம்ம எடுத்து பார்த்து அதுல இருந்து, அதாவது எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க டேட்டாஸ் கூட நம்மளால எடுத்து பார்த்து அதுல இருந்து நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம். சோ இந்த பர்பஸ்க்காக டேட்டா வேர்ஹவுஸ் நம்ம யூஸ் பண்றோம். Data warehouse can be viewed as a data system with the following attributes. Let's see what are the attributes for this. It is a database designed for investigative tasks using data from various applications. So ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, so for example உங்களோட கம்பெனிக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க சேல் பண்ற ப்ராடக்ட் வந்து எல்லா பிரான்ச்சஸ்லயும் எந்த அளவுக்கு வந்து
பாப்புலரா இருக்கு, பீப்புள் கிட்ட எவ்வளவு பாப்புலரா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண, அதோட வந்து சேல் டிபார்ட்மெண்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னும் போது நீங்க எல்லா பிரான்ச்சஸ் இந்த டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து நீங்க இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி உங்க டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ப்ராடக்ட் அதோட பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எவ்வளோ இயர்ஸ்னாலும் அந்த டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் டேட்டால நம்ம கரண்டா நம்மளோட ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவோ இல்ல நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவோ யூ கேன் மேக் அ டிசிஷன். ஸோ மெயின் பர்பஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ்னே பாத்தீங்கன்னா இட் இஸ் தி அனலிட்டிக்கல் ப்ராசஸ். ஸோ அனலைஸ் பண்றதுக்காகவும் டிசிஷன் மேக்கிங்காகவும் தான் இந்த டேட்டா வேர்ஹவுஸ் நம்ம யூஸ் பண்றோம். It supports the relatively small number of clients with relatively long interactions here. So நம்ம வந்து mostly large amount of data நம்ம ஸ்டோர் பண்றோம். So small number of clients வந்து but small set of groups இருந்தாலும் making a long interactions here. So நம்ம எவ்வளோ டேட்டாஸ் நிறைய சோர்சஸ்ல இருந்து நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு தேவையான டெசிஷன்ஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். It includes a current and historical data to provide a historical perspective of informations here. So இப்ப currentல இருக்க informations plus last month இல்ல 6 months back இல்ல 1 year back எவ்வளவு முன்னாடி இருந்த informations எல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்க முடியும். Its usage is read intensive. So just like that நம்ம பார்க்காம ஒரு full focused ஓட full concentration ஓட நம்ம ஒரு decision making பண்றதுக்கு இந்த data warehouse நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். It contains a few large tables. So since a data warehouse stores a large amount of data, obviously it uses a large number of tables to store the data. Data warehouse is a subject oriented, integrated and time variant. So these are the characteristics of the data warehouse. இது என்னன்னு நம்ம டீடைல்ல பார்க்கலாம். So why the data warehouse is used? It is used to store the large amount of data and it supports the management to make a decision. ஸோ நிறைய டேட்டாஸை வந்து நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். இப்படி ஸ்டோர் பண்றதுனால நமக்கு என்ன பர்பஸ் இருக்கு? ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 years அவங்க ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 10 yearsல எந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல ஹை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு அவங்க பார்க்கணும்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி தான் they can able to make a decision. They can able to judge it also. ஸோ இந்த மாதிரி டிசிஷன்லாம் பண்றதுக்கு இந்த டேட்டா வேர்ஹவுஸ் நமக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல அவங்க ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்காக இந்த டேட்டா வேர்ஹவுஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். Characteristics of data warehouse. So these are the 4 characteristics of data warehouse. It is a subject oriented and it is a time variant and it is an integrated and it is a non-volatile one. Let's see all these things one by one. The first one is subject oriented. Subject oriented is nothing but இப்ப டேட்டா வேர்ஹவுஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் பர்டிகுலர் டீடைல்ஸ் மட்டும் நீங்க எடுக்கும் போது அது என்ன டீடைல்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த டீடைல்ல மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அது ரிட்ரீவ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்தோம்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க அந்த நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சேல் டிபார்ட்மெண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வேணும்னும் போது இட் ஃபோக்கஸ் ஒன்லி த சேல். ஸோ சேல் ரிலேட்டடா என்னென்ன டேட்டாஸ் இருக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். அதை பேஸ் பண்ணிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணலாம். So data warehouse targets on the modeling and analysis of data for decision makers. So decision makers the data warehouse is very very useful. Therefore the data warehouse typically provide the concise and straightforward view around a particular subject. நமக்கு என்ன வேணுமோ நம்ம என்ன ஆப்ஜெக்ட் நம்ம டார்கெட் பண்றோமோ அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் தான் அது டார்கெட் பண்ணிட்டு அதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். such as like கஸ்டமர் நம்ம கஸ்டமர் டீடைல்ஸ் மட்டும் தான் வேணும் இல்ல ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் வேணும் இல்ல சேல்ஸ் பத்தி தான் வேணும்னா it provides the informations instead of global organizations going on operations. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்ல நிறைய ஆப்ரேஷன்ஸ் போகும் இல்லையா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், தென் ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கஸ்டமர் மேனுஃபேக்சர் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் அது எடுத்துக்காம
நமக்கு என்ன தேவையோ அதுலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னும் போது இட் டார்கெட்ஸ் தி பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ். அதனால தான் இது சப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்றோம். This is done by excluding the data that are not useful concerning the subject and including all data needed by the users to understand the subjects here. See, for example, நமக்கு சேல் வேணும்னா சேல் ரிலேட்டடா என்னென்ன டேட்டாஸ் எங்கெங்க இருக்கோ அத்தனை டீடைல்ஸும் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ சேலுக்கு ரிலேட்டடா இல்லாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதை என்ன பண்ணிடும்னா ஹைட் பண்ணிடும். ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ அன்னெசரி டீடைல் தான் அப்ஸ்ட்ராக்டிங் மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சேல்ஸ்னா சேல்ஸ் ரிலேட்டட் டேட்டாஸை மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். மற்ற எல்லா டேட்டாஸையும் வந்து அவாய்ட் பண்ணிடும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ சப்ஜெக்ட் ஓரியன்டட். இல்லை நீங்க கஸ்டமர் மட்டும் தான் வேணும் அப்படின்னும் போது இட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த சப்ஜெக்ட் கஸ்டமர்ஸ். For example, these are the operational applications. ஒரு நம்ம கம்பெனில வந்து இந்த நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. ஆர்டர் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் இஸ் தேர், கன்சியூமர் பில்லிங், கிளைம்ஸ் ப்ராசஸிங், கன்சியூமர் லோன்ஸ், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், சேவிங் அக்கௌண்ட்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கரண்டா போயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. அந்த கான்செப்ட் பேசிஸ்ல தான் நீங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க போறீங்க. எனக்கு கஸ்டமர் டீடைல்ஸ் மட்டும் தான் வேணும், கஸ்டமர் ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் தான் வேணும்னும் போது இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ்ல எதெல்லாம் கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டாஸோ அந்த டேட்டாஸை மட்டும் நமக்கு ரிட்ரீவ் பண்ணி தரும். அதுதான் டேட்டா வேர்ஹவுஸ். அதே மாதிரி சேல்ஸ் வேணும்னா சேல்ஸ் மட்டும் எடுக்கும், ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் டீடைல்ஸ் மட்டும் எடுக்கும். ஸோ எதெல்லாம் நெசசரி டீடைல்ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு unnecessary details அதை exclude பண்ணி display பண்ணும். That's why the data warehouse is a subject oriented. Then the next one is integrated. Why it is called as integrated? So it collects many informations, many data from the many sources. நிறைய sourcesல இருந்து அந்த data எல்லாம் கலெக்ட் பண்ணி அது ஒண்ணா சேர்த்து நமக்கு ஒரே environment provide பண்றதுனால தான் it is called as a integrator. Data warehouse integrates the various heterogeneous data sources. Heterogeneous is nothing but all different. Okay, ஒவ்வொரு டிஃபரெண்டான சோர்ஸ்ல இருந்து வர டேட்டாஸ் எல்லாமே அதை என்ன பண்ணுதுன்னா இன்டகிரேட் பண்ணுது, ஒண்ணு கம்பைன் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. லைக் RDBMSல இருந்து டேட்டாஸ் எடுக்கலாம், ஃபிளாட் ஃபைல்ஸ்ல இருந்து எடுக்கலாம், இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்தும் டேட்டாஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ்ல இருந்து எடுத்து இட் டிஸ்பிளேஸ் as a integrated one. It requires performing a data cleaning and integration during a data warehousing to ensure the consistency in naming conventions, attribute types, etc. So ஒரு டேட்டாஸ் நம்ம எடுக்கும் போது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து டேட்டா எடுக்கும் போது அன்வான்ட் டேட்டாஸ் இருக்கலாம், டேட்டா எரர்ஸோட இருக்கலாம். ஸோ இந்த டேட்டா கிளீனிங்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி எரர்ஸ், எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, சப்போஸ் சம் டேட்டாஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கரெக்டா ப்ரொவைட் பண்றதை வந்து டேட்டா கிளீனிங் சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா கிளீனிங் எல்லாமே டீடைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண உடனே இது டேட்டா கிளீன் பண்ண பிறகு தான் வில் யூஸ் இட். So it collects the data from the different sources. எல்லா sourcesல இருந்து different dataஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு அது எல்லாமே ஒன்னா சேர்த்து இன்டகிரேட் பண்ணுது. ஸோ சேவிங் அக்கௌண்ட், செக்கிங் அக்கௌண்ட், லோன்ஸ் அக்கௌண்ட், இது எல்லாமே சேர்த்து அது என்னவாகுது, சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்ட்னு எடுத்து டேட்டாஸை வந்து இன்டகிரேட் பண்ணி வைக்கும். The next one is it is a time variant. Why it is a time variant here? So historical information is kept in the data house. So long ago informations எல்லாமே வந்து நம்ம data warehouse ஸ்டோர் பண்ணிட்டோம். So for example, one can retrieve a files from 3 months. So 3 months data எடுக்கலாம், 6 months data எடுக்கலாம், 12 months data எடுக்கலாம், even previous data from the data house. ஒரு 10 years back என்னோட ப்ராடக்ட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால அந்த டேட்டா வேர்ஹவுஸ்ல இருந்து எடுக்க முடியும். பிகாஸ் the data warehouse is not depends on the current transactions. கரண்ட் ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி மட்டும் டேட்டா வேர்ஹவுஸ் இருக்காது. டேட்டா வேர்ஹவுஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி அனலிட்டிக்கல் பர்பஸ். ஸோ ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அந்த ஸ்டோர் பண்றதெல்லாம் எதுக்காகனா அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ these variations with the transaction system, they're often only the most current file is kept here. ஸோ எல்லா டீடைல்ஸ், ஈவன் இந்த கரண்ட் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் கூட அங்க போட்டிருப்பாங்க, பட் அதுல எந்த டிரான்சாக்ஷனும் நடக்காது. ஓகேங்களா? ஸோ நார்மலா டேட்டா பேஸ்னா இட் இஸ் OLTPன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். எல்லா டிரான்சாக்ஷனும் டேட்டா பேஸ்ல நடக்கும். பட் டேட்டா வேர்ஹவுஸ்னா இட் இஸ் OLAP, தட் இஸ் ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங், ஜஸ்ட் ஃபார் அனலிட்டிக்கல் பர்பஸ் தான்.
It is a non-volatile. So non-volatile means what? It is a permanent. So நம்ம data warehouse நால it is historical purpose-காக தான் நம்ம யூஸ் பண்றோம். historical data எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் we are going to make a decisions இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது historical data ஒரு 10 years back 5 years back informations எடுக்கும் போது if it is permanent only we can able to retrieve. permanent இருக்கிறதுனால தான் நம்மளால எடுக்க முடியுது. ஸோ நம்ம data warehouse-ல இருக்க எல்லா டேட்டாஸுமே வந்து permanent. It will not change also. Data warehouse is physically separate data storage which is transformed from the source operational RDBMS. So நம்ம normal operational database இப்ப relational database management system இருக்கு இல்லையா? So normal database பாத்தீங்கன்னா அது எதுக்காக யூஸ் பண்றோம்? transaction purpose-காக யூஸ் பண்றோம். So transaction I already told you that ஒரு table நம்ம create பண்றது, edit பண்றது, modify பண்றது இது எல்லாமே வந்து transactions. So இந்த transactionல பண்ணி வர datas எல்லாமே நம்ம ஒரு செப்பரேட்டா ஒரு ஸ்டோரேஜ் பண்றோம் இல்லையா? அந்த ஸ்டோரேஜ் தான் வந்து டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ அப்ப இந்த டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து பெர்மனண்டா தான் இருக்கும். The operational updates of data do not occur in the data warehouse. இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ என்னென்ன operational updates, update, insert and delete இந்த operations எதுவுமே நம்மளோட data warehouse-ல இருக்காது. ஸோ data warehouse வந்து just loading the data and accessing the data. ஸோ டேட்டாஸ் வந்து லோட் பண்ணுவோம், லோட் பண்ண டேட்டாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த பர்பஸ் மட்டும் தான் டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்ல எங்க பண்ணுவோம்னா நார்மல் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல தான் நம்ம இந்த ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுவோம். So it usually requires only the two procedure in the data accessing: initial loading of data and access to the data here. So our data warehouse does not require any transaction processing here. So data warehouse la transaction processing கிடையாது. Just loading and accessing the data தான். ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு ஸ்பீட் அப் இருக்கு. ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அன்னெசரி டீடைல்ஸை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ அதனால இதோட ஸ்பீடு நார்மல் டேட்டா பேஸ்ல சர்ச் பண்றதுக்கும் இதில் சர்ச் பண்றதுக்கும் நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். Then non-volatile defines that once entered into the warehouse and should not change because நம்ம data warehouse-ல just data-வை தான் ஸ்டோர் பண்றோம். it is for analytical purpose தான். இந்த transaction நம்ம இதுல பண்ண போறது இல்ல. ஸோ அதனால நம்ம என்ன டேட்டாஸ் நம்ம data warehouse-ல ஸ்டோர் பண்றோமோ அது பெர்மனண்டா இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து எந்த சேஞ்சும் ஆகாது. இப்ப நார்மல் டேட்டா பேஸ்ல வந்து நீங்க ஒரு டேட்டா என்டர் பண்றீங்கன்னா உடனே நீங்க அதை அப்டேட் பண்ணலாம். அந்த டேட்டா வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். because it is a normal ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ். அந்த ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ் வந்து டிரான்சாக்ஷன் மட்டும் யூஸ் பண்றதுனால நம்ம எல்லா சேஞ்சஸும் அதுல பண்ண முடியும். ஆனா டேட்டா வேர்ஹவுஸ் நம்ம என்ன பண்றோம்? வெறும் டேட்டாஸை ஸ்டோர் பண்றோம். எங்கேருந்து எடுத்த டேட்டாஸை ஸ்டோர் பண்றோம்? ஒரு நார்மல் டேட்டாபேஸ்ல நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணிருக்கோமோ அந்த டிரான்சாக்ஷனல் டேட்டாஸை தான் நம்ம கொண்டு வந்து எங்க ஸ்டோர் பண்றோம்? டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றோம். என்ன பர்பஸ்க்காக டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றோம்? ஃபார் மேக்கிங் அ டிசிஷன். ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு நமக்கு நிறைய டேட்டாஸ் தேவைப்படும். அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்காக லாங் பேக் நமக்கு யூஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றோம். சோ டேட்டா வேர்ஹவுஸ் டேட்டா இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் அனலிட்டிக்கல் பர்பஸ் தான். இங்க எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாததுனால நம்ம இங்க ஸ்டோர் பண்ற டேட்டாஸ் எல்லாமே பெர்மனண்டா இருக்கும். எந்த சேஞ்சஸும் ஆகாது. So OLTP database is nothing but online transaction processor. So normally யூஸ் பண்ற எல்லா டேட்டாபேஸும் பாத்தீங்கன்னா OLTP தான், transaction processor. என்ன மாதிரி transactions, dataஸ் ரீட் பண்றது, நம்ம ஆட் பண்றது, சேஞ்ச் பண்றது, delete பண்றது, இது எல்லாமே வந்து நம்ம பண்ற ஆபரேஷன்ஸ். ஸோ நம்ம பண்ண ஆபரேஷன்ஸ் டேட்டாஸ் ஒரு RDBMS இருக்கலாம், இல்ல DBMS இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம பண்ண ஆபரேஷன், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க இருக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷனல் டேட்டாஸை தான் நம்ம எங்க லோட் பண்றோம்? டேட்டா வேர்ஹவுஸ்ல லோட் பண்றோம். ஸோ இங்க எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்காது. இங்க வெறும் ஆக்சஸிங் மட்டும் தான். ஸோ லோட் பண்ண டேட்டாஸை நம்ம என்ன பண்றோம்? இங்க ரீட் மட்டும் தான் பண்றோம். எதுக்காக ரீட் பண்றோம்? டு மேக் அ டிசிஷன். ஸோ எல்லா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம டிசிஷன் மேக்கிங் பண்றோம். ஸோ இது நம்ம என்னன்னு சொல்றோம்? OLAPன்னு சொல்றோம். தட் இஸ் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் இயர்.
So the final conclusion பார்த்தீங்கன்னா, so data warehouse வந்து it's a very large database. இது எதுக்காக யூஸ் பண்றோம்? It is used for online analytical process. வெறும் அனாலிசிஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். அனாலிட்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அனாலிசிஸ் எதுக்காக? டு மேக் அ டிசிஷன் மேக்கிங். இதுதான் சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா warehouse. Students, I hope you would understood the concept of a data warehouse. We'll discuss the next concept in the next video. Thank you.